Hello, welcome to the chapter Straight Lines Miscellaneous Problem. இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் நம்பர் என்ன அப்படின்னா 17th question of this chapter Miscellaneous Problem. இதுல என்னென்ன கான்செப்ட் கவர் பண்ண போறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் டூ பாயிண்ட்ஸும் அண்ட் பர்பெண்டிகுலர் லைன்ஸ் ரெண்டு கான்செப்ட் இந்த ஒரு ப்ராப்ளம்ல நம்ம கவர் பண்ண போறோம். Question read பண்ணலாம். Find the image of the point 3,8 with respect to the line x plus 3y is equal to 7, assuming the line to be a plane mirror. ஸோ ஒரு லைன் இருக்கு, அது எக்ஸ் பிளஸ் 3y ஈக்குவல் டு 7. அந்த லைன் வந்து ஒரு பிளைன் மிரரா செயல்படுது. அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா அதை அப்படியே வந்துட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு ஆப்போசிட் சைட்ல ரெஃப்ளெக்ட் பண்ற ஒரு பிளைன் மிரரா வந்து யூஸ் ஆகுது. இதுல வந்து என்ன இமேஜ் என்ன பாயிண்ட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 3,8 அப்படிங்கிற ஒரு லைனை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த ரெஃப்ளெக்ட் பண்ற பாயிண்ட்டை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். So as a considering x plus 3y is equal to 7 as a plane mirror, அந்த லைன் அதாவது வந்து நம்மளுடைய அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் பாயிண்ட் அண்ட் மிரர் பாயிண்ட், சாரி இமேஜ் பாயிண்ட், அந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் வந்து மிட் பாயிண்ட்ல வந்துட்டு கட் பண்ணும். அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் PQ வந்துட்டு அந்த நமக்கு கொடுத்துருக்க பிளைன் மிரர் மேல இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இட் இஸ் ஆன் த கிவன் லைன் பட் இட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த பி அண்ட் கியூ. ஓகே, ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் PQ என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்டெப் 1. ஓகே, ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்டோட ஃபார்ம்ல x1 plus x2 by 2. ஸோ 3 plus h by 2, 8 plus k by 2. This is a mid point. தென் ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த மிட் பாயிண்ட் வந்து எந்த லைனை பாஸ் பண்ணுது, எக்ஸ் பிளஸ் 3y = 7 அந்த லைனை பாஸ் பண்ணுது. ஸோ அந்த லைன் மேல போறதுனால அந்த லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால ஆருக்கு பதிலா 3 plus h by 2 plus 3yக்கு பதிலா 8 plus hk by 2 equal to 7 இப்படின்னு போடலாம். இப்போ 2ஆல எல்லா பக்கம் மல்டிபிள் பண்ணா 3 plus h 3 times 8 plus k equal to 14. So 3 plus h plus 3 8s are 24 plus 3k equal to 14. Then h plus 3k equal to 14 minus 27 which is minus 13. Okay, first equation we can get it. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணா ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 வந்து ஸ்லோப் ஆஃப் த கிவன் லைன் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் த லைன் அதாவது x plus 3y equal to 7 அந்த லைனை கேட்கும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா -6 plus 7 and y is equal to -x by 3 plus 7. So slope is equal to -x by 3. ஸோ இந்த லைனும் x plus 3y equal to 7 லைனும் லைன் PQ வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ஸ்லோப் PQ is equal to 3 அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா h plus 3k equal to minus 13 இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்லோப் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன ஸ்லோப்னா ஈக்குவல் டு 3 கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்லோப் ஆஃப் PQ இதை வந்து இப்போ வந்து நம்ம பண்ண போறது ஸ்டெப் 4. ஸ்லோப் ஆஃப் PQ ஃபார்முலா என்ன, y2 minus y1 divided by x2 minus x1. ஸ்லோப் வந்து 3 தெரியும். இங்க y2 பார்த்தோம்னா k, இது பார்த்தோம்னா 8, that is a 3,8 is a p point, h, k is a q point. அதைத்தான் நம்ம யூஸ் பண்றோம், h minus 3. இப்போ இதை இந்த சைடு கொண்டு போனோம்னா 3 into h minus 3 equal to k minus 8. So 3h minus 9, k minus 8. So 3h minus k, 9 minus 8. So minus k plus 3h is equal to 1. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம்னா செகண்ட் ஈக்குவேஷன் 3ஆல மல்டிபிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதாவது ஸ்டெப் 5 வந்துட்டு சால்வ் 1 and 2. ஓகே, h plus 3k is equal to minus 13. அப்புறம் வந்துட்டு 9h minus 3k equal to 3. அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 10h minus 10 வரும். h is equal to minus 1 வரும். இந்த h is equal to minus 1 வேற எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா, வேற ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்.
நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 3k is equal to minus 3 plus 12. So k is equal 3k is equal to minus 4. K is equal, sorry, not a minus 12. It is a 1 plus 12. So plus 12 answer is minus 12. That is minus 13 plus 1 is minus 12. In the 3 divide பண்ணோம்னா k is equal to 4. So h comma k point தான் நமக்கு கேக்குறாங்க. That is minus 1 comma minus 4. So what is the image point is minus 1 comma minus 4. கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது மிட் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆரை வந்து ஹச் அண்ட் கே டேர்ம்ஸில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த மிட் பாயிண்ட் வந்து கிவன் லைனில் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டெப்பாக வச்சு அதில் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் கிவன் லைனும் பிக்யூவும் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குங்கிறத வச்சு அதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் ஸ்லோப் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஸ்லோப்பை கம்பேர் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஹச் எது கே எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். ஓகே, தேங்க்யூ.